Galaxy M31s Samsung நிறைய புது ஃபீச்சர்ஸ் M சீரிஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோல இந்த Galaxy M31s ஃபோனை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஹே गाइस, என் பேர் ஆஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழ இருக்க thumbs up பட்டன், subscribe, bell icons இதெல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். Galaxy M31s டீசர் வீடியோவில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பின்னாடி ஒரு ரெக்டாங்குலர் குவாட் கேமரா மாடியூல் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை ஒரு சட்டிலான கிரே கிரேடியன் ஃபினிஷ். சாம்சங் இப்போ கிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க M31s. கிளாஸ்டிக் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே S10 லைட் நோட் 10 லைட்டில் பார்த்த கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக் காம்போசிட் தான் கிளாஸ்டிக். இது இன்னும் ஷைனியாக ரிஃப்ளெக்டிவாக தான் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணுது, ஆனால் இன்னும் டியூரபிளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வெயிட் வந்து 200 கிராமுக்கு கொஞ்சம் அதிகம். ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல அந்த வெயிட் கண்டிப்பாக தெரியுது. பட் அதுக்கு காரணம் 6000 mAh பேட்டரி உள்ளே கொடுத்துருக்கிறது தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரைட்டில் பவர் பட்டனில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக விரல் எங்கே எங்கே ரெஸ்ட் ஆகுமோ அந்த இடத்துல தான் பவர் பட்டன் இருக்குது. பிளேஸ்மெண்ட் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாகவும் இருக்குது. வால்யூம் கீஸ் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ கொஞ்சம் ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் டாப்பில், ட்ரிபிள் கார்ட் ட்ரே லெஃப்ட்டில், பாட்டமில் ஸ்பீக்கர், பிரைமரி மைக், USB Type-C போர்ட், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா M31s மேஜர் அப்கிரேட். இப்போ M சீரிஸ் ஃபோன்ஸில் நம்ம பஞ்ச் ஹோல்ஸும் பார்த்துருக்கோம், AMOLED பேனல்ஸும் பார்த்துருக்கோம். இந்த தடவை M31s சாம்சங் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ M31 உள்ள இன்ஃபினிட்டி U பேனலுக்கு பதிலாக இப்போ இன்னும் பெரிய 6.5 inch ஃபுல் HD ப்ளஸ் இன்ஃபினிட்டி O பேனல் இங்கே கொடுத்துருக்காங்க. இது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3ஆல் கவர் ஆகிருக்கு ப்ரொடெக்ஷனுக்கு. இங்கே அந்த O இல்லை பஞ்ச் ஹோலில் ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இது சோனியோட IMX682 சென்சர். இதில் எடுத்த செல்ஃபிஸ் நல்லா ஷார்ப்பாக இருந்தது. சாம்சங் வந்து ஸ்லோ ஃபீஸ் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் ப்ளஸ் 4K வீடியோவும் இந்த செல்ஃபி கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, டிஸ்பிளேக்கு இப்போ திருப்பி வருவோம். இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டான AMOLED பேனல் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பிரைட்டான பேனல் கூட, கலர்ஸ் பஞ்சியாக இருக்குது, பிளாக்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்குது. ஜென்ரலாக நம்ம AMOLED பேனல்ஸில் எதிர்பார்க்கறது தான். சாம்சங் பேனல்ஸ் நல்ல தரமாக இருக்கும். இங்கேயும் M31s அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்டர்னல்ஸ்னு பார்த்தா M31 உள்ள அதே Exynos 9611 தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம நிறைய A சீரிஸ் M சீரிஸ் ஃபோன்ஸில் பார்த்துட்டோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ஃபோன்ஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கணும். ரேம் ஸ்டோரேஜ்னு பார்த்தா 6 இல்லை 8 GB ரேம், 128 GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ். இது கூட மைக்ரோ SD எக்ஸ்பான்ஷனுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமிங்னு வரையில் ஏற்கனவே பார்த்த மாதிரி மாலி G72 MP3 GPU இதால் மோஸ்ட் மாடர்ன் டைட்டில்ஸ் ஈஸியாக ரன் பண்ண முடியும். பப்ஜிலாம் விளையாடுறதுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. பட் இங்கே Exynos 9611க்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டி மாற்றலை, 6000 mAh ஏற்கனவே சொன்ன மாதிரி. திருப்பியும் இந்த காம்பினேஷன் நம்ம பார்த்ததுனால இங்கே பேட்டரி லைஃப் ரொம்ப தாறுமாறாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இவ்வளோ ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இங்கே ஃபிட் பண்ணையில் சில காம்ப்ரமைசஸ் இருந்து தான் ஆனாலும் திக்னஸ் வெறும் 9.3 mm தான் இருக்குது. ஸோ M31 லைட்டாக தான் திக்னஸ் அதிகம். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா சென்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இன்னும் பெரிய டிஸ்பிளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு எங்கேயாவது ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ அதனால் லைட்டாக திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபைனலாக M சீரிஸ்க்கு 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த 6000 mAh பேட்டரியை 0 to 100 வெறும் 1 மணி நேரம் 37 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். போன ஜென்ரேஷன் வந்த 15 watt ஃபாஸ்ட் சார்ஜரோட இது ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போது வயர்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் Type-C போர்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம் வேணும்னா. சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா அதே One UI 2.0 Android 10 மேலே பில்ட் பண்ணுது. இதோட மேஜர் பாசிட்டிவ் இந்த பாயிண்டில் என்ன அப்படின்னு பார்த்தா இது சைனீஸ் UI கிடையாது. ஸோ இப்போ கவர்மெண்ட் பேன் பண்ண எந்த ஆப்ஸும் இதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக வரல. நிறைய பேருக்கு இதுவே ஒரு மேஜர் செக்யூரிட்டி கன்சர்ன், இதுவே ஒரு மேஜர் பாசிட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வெறும் செக்யூரிட்டின்னு கிடையாது, இது ஒரு ஆப்டிமைஸ்ட் ஃபீச்சர் பேக்ட் இன்டர்ஃபேஸ். நிறைய தடவை இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு சொன்னீங்க, டீட்டெயில்டாக அதுக்குள்ளே போகிறதில்ல. டார்க் மோட் இங்கே ரொம்பவே பார்க்க இந்த AMOLED பேனலில் நல்லா இருந்துச்சு. எப்போவுமே இருக்கிற ஜெஸ்டர்ஸ் எல்லாம் இங்கேயும் இருக்குது. FM ரேடியோ சப்போர்ட், ஃபேஸ் அன்லாக், நல்லா ஒர்க் ஆகிற ஃபேஸ் அன்லாக் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்த்தா பிரைமரி ஒரு 64 மெகாபிக்சல் சென்சர், இது f1.8 லென்ஸோடு வருது. எதிர்பார்த்த மாதிரியே நல்ல கிறிஸ்பான ஷாட்ஸ், விவிடான கலர்ஸோட, எக்ஸலண்ட் டைனாமிக் ரேஞ்சோட எடுக்க முடியுது. இங்கே AI சீன் ஆப்டிமைசரும் கொடுத்துருக்காங்க. இது பாட்டம் ரைட்டில் இருக்குது. இது வந்து இந்த சப்ஜெக்டை சுற்றி உள்ள என்வாயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி கலர் ப்ரொஃபைலை கொஞ்சம் மாற்றும். சாம்சங் டெடிகேட்டட் நைட் மோடும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ லைட் ஷாட்ஸ் கொஞ்சம் பெட்டராக வரும். Galaxy S20 ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் சாம்சங் இன்ட்ரடியூஸ் பண்ண சிங்கிள் டேக் ஃபீச்சரை இப்போ M சீரிஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது நிறைய பிக்சர்ஸும் வீடியோஸும் எடுத்து சிலதுக்கு ஃபில்டர்ஸும் அப்ளை பண்ணோம். இதில் நம்மளுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரே டேக்கில் பண்ண முடியும், அதனால தான் சிங்கிள் டேக்.
அடுத்த சென்சர் ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இங்கே 123 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது. அல்ட்ரா வைட் கேமராஸ் அப்படின்னு வரையில் இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு பெட்டரான ஆப்ஷன்னு சொல்லலாம். கடைசி ரெண்டும் 5 மெகா பிக்சல் சென்சர்ஸ். ஒன்று வந்து டெப்த் டிடெக்ஷனுக்கு சாம்சங்கோட லைஃப் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி அந்த போக்கா பேக்ரவுண்ட் பிளரை வந்து ஷூட் பண்ணலையும் சரி, இல்லை ஷூட் பண்ணதுக்கப்புறம் வேணாலும் மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். அடுத்தது ஒரு மேக்ரோ கேமரா, இந்த மாதிரி மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கே டிஸ்பிளே, சார்ஜிங் ஸ்பீட், கேமரா, சாம்சங் நிறைய விஷயங்களை M31s'ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. எஸ், உள்ள சிப்பையும் அப்கிரேட் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் ஒரு நான் சைனீஸ் ஃபோன் வாங்கினோன்னா மேபி இது ஒரு டீசென்ட் ஆப்ஷனாக இருக்கலாம் இந்த செக்மெண்ட்டில். 6128 வேரியண்ட் 19,499க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 8128 21,499. ஸோ 3000 ரூபா M31லேருந்து M31s'க்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ M31, M31s ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் விற்க போகிறோம் அப்படின்னு சாம்சங் சொல்கிறாங்க. ஸோ M31s எக்ஸ்ட்ரா 3000 ரூபா ஒர்த்தா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என் ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.